நீ வந்து விசில் அடிச்சுட்டு கொண்டாடிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு போற ஒரு படம். அந்த படத்துல வந்து நான் த்ரிஷா கூட லவ் போர்ஷன்ஸ் வைக்கிறேன், அர்ஜுன் தாஸ் கூட பஞ்ச் டைலாக் வைக்கிறேன், அப்புறம் வந்து வில்லன் கூட பேசுற பஞ்ச் டைலாக் எல்லாம் வைக்க மாட்டாங்க. இருக்கிற மொத்த ஷாட்டுமே நான் அஜித்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். எனக்கு முழுக்க முழுக்க இந்த படம் அஜித் ஃபேன் பாய் படம், அவ்வளவுதான். நான் அஜித் மட்டும் தான் ஹைலைட் பண்ணுவேன். திரிஷாலாம் வேணுமா நீ படத்துல வந்து பாத்துக்க. விஜய் ரெஃபரன்ஸ் வைக்கிறது ஐடியா இருந்து கண்டிப்பா வைப்பாங்க. அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா இருக்கும், இல்லாமலாம் இருக்காது, வாய்ப்பே கிடையாது. இந்த மங்காத்தா திரைப்படத்துல வந்து காவலன் பாட்டு ஓடி, நான் தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்தேன். யாவனுமே கத்தல, ஏன் விஜய் காட்டுறட்டு யாவனும் கத்தல. படமும் ஏப்ரல் 10 சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா 30ஆம் நைட்டே வந்து இந்த படத்துக்கு வந்து பெய்ட் பிரீமியர் போடுறதா ஒரு செய்தி இருக்கு. அதை நான் விசாரிச்சப்போ அதுவும் உண்மைன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பில்லா படத்துக்கு எதனா ஷார்ட் கிட்ட வாங்கி தரான்னு தெரியல. விஷ்ணு ஏன்னா சார் ஏன்னாச்சும் மிச்சம் மீதி ஷார்ட் இருந்தா கொடுத்துருங்க, நீங்க யூஸ் பண்ண அப்படியே இருக்காரு, நான் எடுத்து போட்டுக்கிறேன் கூட போட்டுருக்கலாம் ஒரு வேலை. திரைமொழி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. சினிமா பத்தி நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டு இருக்கோம், நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம சினிமுருகன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்குது குட் பேட் அக்லியோட டீசர். பாத்தீங்களா சார்? டீசர் பாத்தீங்களா? பார்க்காம இருப்பாங்களா சார் யாராச்சும்? அது என்ன மாதிரி ஒரு மாசா கொடுத்துருக்காங்க. ஒரு படம் ஓடிட்டு இருக்கும் போதே நீங்க என்ன வேணாலும் பண்ணியா, நான் ஏப்ரல் 10 நான் வந்தே திருவியான்ற மாதிரி அடிச்சு திம்சம் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னபடி சொன்ன டேட்டுக்கு கரெக்டா வந்து டீசர் இந்த டைம் வெளியிட்டாங்க. படமும் ஏப்ரல் 10 சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா 9ஆம் நைட்டே வந்து இந்த படத்துக்கு வந்து பெய்ட் பிரீமியர் போடுறதா ஒரு செய்தி இருக்கு. அதை நான் விசாரிச்சப்போ அதுவும் உண்மைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டீசர் பார்த்தோம். என்ன எங்க போனார் இந்த அஜித் இத்தனை நாளா? ஏன் என்ன பண்ணிருந்தார்? இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம், 3 வருஷத்துக்கு ஒரு 2-3 படம் இந்த மாதிரி கொடுத்தாருன்னா ரசிகர்கள் வந்து அந்த இந்த கூஸ் பம்புன்னு சொல்லுவாங்களா, அந்த விஷயத்துல அப்படி தக்க வச்சுட்டே இருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணாம விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அந்த டீசரை பார்த்து எல்லா ரசிகர்களும், எல்லா ரசிகர்களோட எல்லா தரப்பு ரசிகர்களுமே வந்து என்ன அப்படி மரண மாசு கட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாரு. இப்ப பாருங்க, ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி கிட்ட நெருங்கிட்டு இருக்கு இந்த படத்துடைய டீசர். ஸோ பெரிய வரவேற்பு தான். டீசரும் வந்து பிரம்மாண்டமா நல்ல ஃபேன் பாய் சம்பவம்ன்ற மாதிரி அவங்க சொன்னபடி கொடுத்துட்டாங்க கரெக்டா. அப்ப அதே மாதிரி படத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் பெரிய வரவேற்பு போகுது. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நாங்க சொன்னீங்கன்னா இதுக்காக எவ்வளவு வெட்டி பந்தா கொடுத்துட்டீங்கன்னு ஒரு இது கேள்வி வராத அளவுக்கு அதை விட அதிகமாகவே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து டீசர் வந்து பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு, அதனால எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே சார். முதல் விஷயமா படத்தோட இயக்கம் ஆதிக் அவர்களை பத்தி பேசிடலாம். ஆதிக் எப்படி பண்ணியிருக்காரு இந்த படத்தை, எப்படி கொடுத்திருக்காரு, அஜித்தை வச்சு யூஸ் பண்ணியிருக்காரா இல்லையா? இல்ல ஒரு ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு நடிகர் ரசிகரா இருக்கும்போது சார் நம்ம கிட்டலாம் நல்ல கதை இருக்கு, இந்த எனக்கு பிடிச்ச தலைவர் வச்சு நான் எவ்வளவு சூப்பரா எடுப்பேன், அவர் எப்படி மாசா காட்டணும் எப்படி காட்டணும் அப்படின்றது அந்த ரசிகனுக்கு தான் அந்த வலியும் அந்த வேதனையும் இருக்கும். அந்த ரசிகனுக்கு தான் தெரியும் தன்னுடைய அபிமான நடிகரை வச்சு எப்படி எடுக்கணும், மக்கள் வந்து அதை அப்செட் ஆகக்கூடாது, ஓவர் பில்டப் இருக்கக்கூடாது, எப்படி எடுக்கணுன்றது ஏன்னா அவன் வந்து ரசிகனா இருக்கான்ல, அவன் ரசிகனா இருக்கும்போது அவனுக்கு தான் தெரியும் அந்த விஷயம் என்னன்றது. அந்த வகையில வந்து இவர் அஜித்தோடைய தீவிர ரசிகர். ஓவர் பில்டப்பும் கொடுக்க கூடாது, அதுக்காக ரொம்ப மட்டமாவும் எடுத்துடக்கூடாது. கரெக்டா ஒரு ரசிகருடைய பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு எப்படி கொடுக்கணும், எப்படி மாசா கொடுத்தா வந்து இவங்க ரசிப்பாங்க. அந்த வகையில வந்து ஆதிக் அவர்கள் வந்து இந்த டீசர்ல பார்க்கும்போது நல்லா கையாண்டிருக்காருன்னு நல்லாவே தெரியுது. ஒரு ரசிகர் என்ன எதிர்பார்ப்பான், தன்னுடைய நடிகை வந்து மாசா இருக்கணையா, அடி வாங்கக்கூடாது, அடுத்தவங்க பின்னாடி ஓடக்கூடாது, ரொம்ப கோழையான ஒரு கேரக்டர் பண்ணக்கூடாது அப்படின்றத எல்லா தரப்பு நடிகருடைய ரசிகரும் யோசிப்பான். அந்த வகையில வந்து இதை கொடுத்தது வந்து அவர் நல்லா தான் கொடுத்துருக்காரு. ஸோ படத்துலயே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2.5 மணி நேரம் படத்துல வெறும் ஜஸ்ட் ஒரு 90 செகண்ட் பிட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் கட் ஷாட்டா தான் பார்த்துருக்கோம், கண்டினியூ கிடையாது. டீசர்ல கூட ஒரு படத்துல இருந்து 1 நிமிஷம் கண்டினியூ சீனும் கிடையாது. ஸோ கட் ஷாட் வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து நல்லா மாசா கொடுத்துருப்பாரு. இப்போ வந்து ஒரு மங்காத்தா திரைப்படம் பார்த்தோம், அந்த ட்ரெய்லர்லயே உங்களுக்கு வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு வெங்கட் பிரபு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவேகம் திரைப்படம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா துணிவு திரைப்படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் வெற்றி அடையும், ஒரு சில படம் ட்ரெய்லர் வச்சு நம்ம கணிக்க முடியாது. பட் ட்ரெய்லரை பார்க்கும்போது கரெக்டா கையாண்டிருக்காரு அஜித் அவர்களை வைத்து கரெக்டாக. ஏன்னா பாத்தீங்க இந்த ட்ரெய்லர் இந்த டீசர்ல கூட அஜித்தை தவிர வேற யாருமே ஹைலைட் பண்ணல. முழுக்க முழுக்க அஜித்தை வச்சேதான் அந்த டீசர் ஃபுல்லாவே பாருங்க. யார் வராங்க, யார் பேசுற வசனமும் கிடையாது, ஒன்லி அஜித் பேசுற வசனம் தான். அப்ப கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாரு இதான் ஆடியன்ஸோடைய பல்ஸ். அஜித் ஃபுல் முழுக்க, ஏன்னா துணிவு ட்ரெய்லர்ல கூட நீங்க பாத்துருப்பீங்க, முழுக்க முழுக்க அஜித் மட்டும் தான் பேசுவார், வேற யார் பேசுறதுமே வராது இந்த ட்ரெய்லர்ல. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் அவர் கையாண்டிருக்காரு. ஸோ அஜித்தை எப்படி கையாளுன்றது ஒரு சில இயக்குனர் வந்து கரெக்டா இருப்பாங்க. அந்த விஷயத்துல வந்து ஆதிக் வெற்றி பெற்றிருக்காருன்னு தான் சொல்லலாம் இந்த டீசர் வச்சு பார்க்கும்போது. கண்டிப்பா சார். அடுத்ததா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ். ஸோ மலையாளம் ஹிந்தின்னு
ஃபுல்லாவே அந்த பக்கம் கலக்கிட்டு தெலுங்குல ஒரு பெரிய மூவி ப்ரொடக்ஷன், அடுத்து இப்ப தமிழ்ல காலடி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் எவ்வளவு பிரம்மாண்டத்தை கொடுத்திருக்காங்க இந்த சார் படத்துல. அவங்க நீங்க சொல்லவே வேணாம் சார். தெலுங்குல வந்து பெரிய பல வெற்றி படங்களை கொடுத்தவங்க. இப்ப ரங்கஸ்தலம் இருக்கட்டும், சமீபத்துல புஷ்பா 2 எத்தனை கோடி வசூலாச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஏன்னா அவங்களுடைய படங்கள் எதுவும் வந்து தோல்வி படங்கள் கிடையாது. அந்த வகையில பார்க்கும்போது சரி எல்லா மொழியிலும் இறங்கிட்டோம். சரி தமிழ்ல இறங்குவோமே அப்படின்னும் போது என்னன்னா, இவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ இல்ல வந்து இதுவோ கிடையாது. தொடர்ந்து படம் எடுத்துட்டு இருக்கவங்க. இப்போ ஒரு தயாரிப்பு நிறுவனமா படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனமோ இல்ல பல தொழில்கள் பார்த்து சினிமா ஒரு தொழிலா அடிச்சுட்டு அவங்க வரல. பல படங்கள் வந்து இங்க தயாரிச்சிருக்காங்க. பல வெற்றிகளை சந்திச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லா மொழியிலும் நம்ம சக்சஸ் குடுத்துட்டோம். சரி தமிழ் மொழியில இறங்குவோமே! தமிழ் மொழியில யார் பீக்கா இருக்காங்க? இப்ப விஜய், அஜித், ரஜினிகாந்த் இந்த மாரி ஆட்கள் தான் இருக்காங்க. இப்ப இவங்கலாம் வந்துட்டு பிஸியா இருக்காங்க. சரி ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து இப்ப அஜித் குமார் ஒரு படம் தானே இருந்தாரு. அப்ப நம்ம கமிட்மெண்ட் கேட்டு பாருங்க. கேட்கும்போது ஓகே சார் நான் பண்றேன் சார்ன்னு ஒரே வார்த்தை சொல்ட்டாரு. பண்ணும்போது அவங்க என்ன தோணும்னா, முதல் படமே நமக்கு வெற்றின்னா, அதான் சொல்லுவாங்கல்ல ஆரம்ப புள்ளியே நமக்கு சக்சஸ்ன்னு குடுக்கும்போது, அடுத்தடுத்து பல படங்கள் வந்து இங்க தயாரிக்கிறதுக்கு முன் வருவாங்கல்ல. இப்ப இப்ப ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனங்கள் பெருசா கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஹீரோட சம்பளத்துக்கும், இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கும் எந்த தயாரிப்பு நிறுவனம் சம்பளம் குடுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு சின்ன நடிகர்கள் கூட எடுத்து ஏன்னா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட முழு பட்ஜெட்டே பார்த்தா 1 கோடி 1.5 கோடில முடிச்சுடுவாங்க. படத்தையே முடிச்சுடுவாங்க. ஹீரோக்கு சம்பளம் 20 லட்சம் 30 லட்சம் இருக்கும். மீதி வந்து தூக்கி புரொடக்ஷன்ல போடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பட்ஜெட்ல ஒரு கிட்டத்தட்ட 70 to 80% ஹீரோ சம்பளமாவே போகுது. அப்படின்னும்போது நீங்க என்னத்த படம் எடுப்பீங்க நீங்க? எப்படி படம் வரும்? 20 கோடி ரூபாய்க்கு என்னத்த நீ படம் எடுப்ப? இருக்கிறது மொக்கையா தான் எடுத்துன்னு வந்து காட்ட முடியும். அந்த வகையில பார்க்கும்போது, அவங்க வந்து கரெக்ட்டா ஸ்டோரி டிஸ்கஷன் பண்றாங்க. ஸ்டோரிய ரிவீல் இது பண்றாங்க. கரெக்ட்டா கேட்கறாங்க. இந்த படத்துக்கு வந்து இவ தான் ஹீரோ சூட் ஆவார்ன்னு நினைக்கும்போது, அப்போ நாங்க எத்தன கோடி வேணாலும் சம்பளம் குடுக்குறோம். அப்போ அஜித் குமாரா சரி ஓகே. அவர் என்ன கேட்டாலும் நாங்க குடுத்துடுறோம். நீங்க பண்ணுங்கன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வைஸ் ஒண்ணு டிசைட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த வகையில பார்க்கும்போது மைத்ரி மூவி இந்த ஸ்கிரிப்ட் புடிச்சு போயிட்டு அவங்க இந்த படத்த பண்ணியிருக்காங்க. ஏன்னா, ஆ மார்க் ஆண்டனியோட பிரஸ் மீட்ல கூட விஷால் அவர்களே சொல்லியிருந்தாரு. நீ சொன்ன ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆனா பட் என்ன போட்டு விட நீ பெரிய நடிகர் போட்டு எடுத்தனா இன்னும் என்ன முன்னாடி இருக்கிற நடிகர்களை போட்டு எடுத்தா இது இன்னும் பெரிய லெவல்ல வெற்றி அடையும் சொல்லும் போது தான் அவர் வந்து நான் அஜித் வச்சு போனா கரெக்டான ஆளுன்னு அவர் விஷால் அவர்களே சொன்னார். கரெக்டான ஆளு நீ உன்னோட ஸ்கிரிப்ட் கரெக்டான ஆளு அவர் தான் தாராளமா பண்ணுன்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் வந்து அதை அக்செப்ட் பண்ணாங்க. அதனால தான் வந்து இப்ப தமிழ் டிஸ்ட்ரிக்ட்ல காலடி எடுத்து வைக்கிறாங்க. இப்ப இந்த படம் வெற்றி அடைஞ்சுன்னா இன்னும் பல படங்கள் வந்து இவங்க தயாரிக்க தான் போறாங்க. ஏன் இன்னும் அஜித் குமார் வச்சு 2 3 படம் பண்ணா கூட ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவரு ஒரு பேனர்ல படம் பண்ணாருன்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். இப்படி 3 4 படம் கண்டினியூவா பண்ணிட்டு தான் வெளில வருவாரு அந்த பேனர்லயே. கண்டிப்பா. ஏன்னா ஏஎம் ரத்னம் படத்துல 3 4 படம் பண்ணாரு. சத்யஜுவல் 3 படம் பண்ணாரு. போனி கபூருடைய புரொடக்ஷன்ல 3 படம் கண்டினியூவா பண்ணாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப லைக்காக ஒரு படம் குடுத்துருக்காரு. அடுத்து குடுப்பாரான்னு தெரியாது. இப்ப மைத்ரி மெம்பர்ஸ் வந்து இப்ப இவருடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வந்துச்சுன்னா, இப்ப அடுத்து இன்னும் 2 படம் கூட இவர் வச்சு எடுக்க ரெடியா இருப்பாங்கல்ல. இப்போ அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அஜித் அவர்களே திரும்ப கால்ஷீட் குடுத்தா ஆச்சரியம் இல்ல இந்த இந்த புரொடக்ஷனுக்கு. இன்னும் கண்டிப்பா. 2 3 படம் கூட கண்டினியூவா பண்ணுவாரு. இதே புரொடக்ஷன் இன்னும் 2 3 படம் பண்ணுவாரு. ஏன் இதே டைரக்டரா கூட இருக்கலாம். இல்ல வேற டைரக்டர் போட்டு கூட எடுக்கலாம். இதே டீம்ல இன்னும் படம் பண்றதுக்கு ஆச்சரியம் இல்ல. இவ்வளவு நேரம் நம்ம அப்படியே படத்தை சுத்தி வந்துட்டோம். படத்துக்குள்ள போயிடலாம் சார். ஸோ நீங்க சொன்ன மாதிரி துணிவு, அது நீங்க நிறைய ரெஃபரன்ஸ் சொன்னீங்க. அதே மாதிரி படத்துல ஆதிக் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காப்ல. அதுல உங்களுக்கு பிடிச்ச ரெஃபரன்ஸ் எது சார்? இல்ல எனக்கு புடிச்ச ரெஃபரன்ஸ் என்னன்னா, அந்த பில்லா லுக்ல ஒரு ஷாட் வருவாரு. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா, என்ன வேணாலும் பண்ணலாம் ட்ரெஸ்ஸிங்ல நீ காமிச்சிடலாம். ஃபேஸ்ல காட்ட முடியாது அந்த கண்டிப்பா. விஷயத்த. ஆனா பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த 2 சில்லி பக்கத்து பக்கத்துல வச்சு போயிரலாம். ஒரே ஒரே மாரியே இருக்கு. என்னதான் இருந்தாலும் மேக்கப் போட்டா கூட அந்த விண்டேஜ் அஜித்த கொண்டு வந்தா கூட, சில விஷயங்கள் வந்து டிஃபர் ஆகும். நீங்க 2 ஸ்டில்லி பக்கத்து பக்கத்துல நிக்க வச்சு பாருங்களேன். பில்லா 2007ல வந்த அந்த ஸ்டில்லையும், இந்த ஸ்டில்லையும் நிக்க வச்சு பாருங்களேன். 2 ஈக்குவலா இருக்கும். ஸோ அது வந்து பெரிய மேஜிக். அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாரி பண்றது. ஃபேஸ் இது இப்போ விவேகம் படத்த கூட உடம்பெல்லாம் ஃபிட் ஆகிட்டு வந்தாரு. ஆனா ஃபேஸ் காட்டி குடுக்கும். கண்டிப்பா. தெரியல உங்களுக்கு. ஃபேஸ் காட்டி குடுக்கும். அதுவே வலிமையில ஃபேஸ் காட்டி குடுக்கும். உடம்பு காட்டி குடுக்கும். பட் இந்த மாரி அஜித்த கொண்டு வரும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அந்த ஒல்லியா ஒரு ஷர்ட் போட்டுட்டு டைரக்டர் பேசும்போது கூட ஸ்டில் ஆச்சு. அதுல கூட பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து வேற லெவல் வேற மாரி இருந்தது. உடம்பு தான் கொறச்சிருக்காரு. ஆனா ஃபேஸ் முகம் காட்டி குடுக்கல. ஆனா இதுல பாருங்க அந்த பில்லா லுக்ல ஒரு லுக் வருவாரு. அந்த லுக் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எப்படி அத கொண்டு வந்தான் அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. 20 வருஷம் கிட்ட ஆகப்போகுது. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தரோட ஃபேஸ் அதே லெவல்ல கொண்டு வந்ததுக்கான பெரிய விஷயம் இல்ல அது. அந்த லுக்லாம் நல்லா இருந்து. படத்த அந்த டீஸ்ல பாருங்க. இவர் பண்ண படங்கள் இந்த தான் வச்சிருக்காங்க. அதுன்னு ரெட்ல சொல்ற டயலாக்கா இருக்கட்டும். வாலில பப்ள் கம் சாப்பிட்டுக்கிட்டே ஆக்டிங் பண்ற அந்த விஷயமா இருக்கட்டும். மங்காத்தாவோட ஸ்டைலா இருக்கட்டும். அப்புறம் ஆலு மண்டோல் மொமெண்ட்ஸ் இது காட்டுறதா இருக்கட்டும். தீனா படத்துல வந்து அது கொக்கி மாரி வச்சு காட்டுறதா இருக்கட்டும். இது எல்லாமே பாருங்க அவருடைய படங்கள்ல இருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப அந்த டைரக்டர் வந்து எவ்வளோ வந்து அந்த பல்ஸ புரிஞ்சிருக்காருன்னு தெரியுது. இப்ப தெரியுதுல்ல உங்களுக்கு. இந்த மாரி வந்து நடிகர்கள் வந்து பண்ணும்போது என்னன்னா, அது ரசிகர்களுக்கு வந்து கூஸ் பம்பா இருக்கும். அப்பா அந்த அஜித்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுப்பா. என்ன மாரி இருந்தாருப்பா அந்த டைம்லலாம் அவரு. ஒரு தீனா, மக்களம், வாலி
சிட்டிசன் இந்த மாதிரி டைம்லாம் எப்படி இருந்தாருப்பா அந்த மனுஷன் அப்படி இந்த மாதிரி அஜித் திரும்ப பார்க்கும்போது கூட மங்காத்தாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணு, கூட துணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணு, எல்லா அஜித்தும் கொண்டு வா உள்ள அப்படின்னும் போது அவங்களுக்கு கூஸ் பம்பா தானே இருக்கும் அந்த ரசிகர்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பில்லா லுக் வர ஸ்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அது எப்படிதான் கொண்டு வந்ததுன்னு தெரியல. அதே மாதிரி கிரீன் கலர் ஷர்ட்ல சால்ட் அண்ட் பெப்பர் லுக் பத்தி அந்த ஸ்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. கண்டிப்பா சார். அடுத்ததா நீங்க சொன்ன மாதிரி அந்த பில்லா கெட்டப்ல அந்த ஃபேஸ் எப்படி வந்ததுன்னு தெரியல. இந்த கோட் படத்துல வர மாதிரி அந்த ஏதாவது யூஸ் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருவேளை பில்லா படத்துக்கு எதனா ஷார்ட் கிட்ட வாங்கிட்டாரான்னு தெரியல. விஷ்ணு ஏன்னா சார் ஏன்னாச்சும் மிச்சம் மீதி ஷார்ட் இருந்தா குத்துறேன் நீங்க யூஸ் பண்ணாத, அப்படியே நான் இருக்காருன்றீங்களா? எடுத்து போட்டுக்கிறேன்னு கூட போட்டுருக்கலாம் ஒருவேளை. நமக்கு தெரியல இல்ல. ஏன்னா இந்த டீசர் வரதுக்கு முன்னாடியே வந்து சமூகத்தில் நீங்க பாத்திருப்பீங்க பில்லா இருக்கானா செத்துட்டானான்ற மாதிரி அந்த ட்ரோல்ல அந்த வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. பிரபு அவர்கள் பேசுற மாதிரி வந்து இல்ல சாகல உயிரோட தான் இருக்கான்னு சொல்லும்போது இதை போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டில்ல எடுத்து போடுறாங்க. இந்த படத்தோட டீசர்ல ஷார்ட்ல எடுத்து போடுறாங்க. இல்ல அவர் கூட பண்ணிக்கலாம். ஆனா நிறைய விஷயங்கள் வந்து ஒரிஜினாலிட்டியா கொடுக்க முடியாது இன்னைக்கு. ஏன்னா நாங்க ஏன் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தா இப்ப போயிட்டு எப்படி இருப்பேன் அந்த உடம்பு கொண்டு வர முடியுமா அந்த ஃபேஸை கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாதுல்ல. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒன்னு ஏஐல கூட ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட சொல்லணும் இல்ல இது நான் ஏஐல ஒர்க் பண்ணி இது ஒர்க் பண்ணிக்கிறேன்ட்டு. பட் காட்டுறது வந்து சந்தோஷம் தானே அது. ஸோ அடுத்ததான் நம்ம படத்துல முக்கியமா பார்க்க வேண்டியது டீசர் மொத்தமே அஜித் சாரை மட்டும் காட்டியிருக்காங்க. அந்த மெயின் ரோலா இருந்த த்ரிஷாவையும் காட்டல. ஸோ த்ரிஷா மேமை காட்டல அண்ட் எஸ்ஜே சூர்யாவை காட்டல. ஸோ எஸ்ஜே சூர்யாவோட ஒரு வாய்ஸ் ஓவர் அர்ஜுன் மட்டும் தாஸ், சுனில் அர்ஜுன் தாஸ், சுனில் யாரையுமே காட்டல. யாருமே காட்டல. ஸோ அஜித் சாரை மையமா வச்சு இந்த டீசரை எடுத்திருக்காங்க. ஸோ இல்ல இதுல அவங்கதான் முழுக்க முழுக்க சொல்லிட்டாங்கல்ல. இது வந்து முழுக்க முழுக்க ஃபேன்ஸ நீ வந்து விசில் அடிச்சுட்டு கொண்டாடிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு போற ஒரு படம். அந்த படத்துல வந்து நான் த்ரிஷா கூட லவ் போர்ஷன்ஸ் வைக்கிறேன், அர்ஜுன் தாஸ் கூட பஞ்சு டைலாக் வைக்கிறேன், அப்புறம் வந்து வில்லன் கூட பேசுற பஞ்சு டைலாக் எல்லாம் வைக்க மாட்டாங்க. இருக்கிற மொத்த ஷாட்டுமே நான் அஜித்தை பேஸ் பண்ணி தான் அந்த படம் பண்ணியிருக்கேன். அஜித் ரசிகர்களுக்கு முழுக்க முழுக்க பிடிச்ச படம். நான் அவரு மட்டும் தான் ஹைலைட் பண்ணுவேன். அவரு மட்டும் தான் பேச டைலாக் நடக்கிறது ஆக்ஷன் எல்லாமே அவரு மட்டும் தான் காட்டுவேன். டீசர்ல நீ வேற எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. நீங்க கண்டினியூவா நீங்க அஜித்தே காட்டினாலும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடும் உங்களுக்கு. பட் இதுல டிசப்பாயின்மெண்ட் பண்ணல உங்களுக்கு. அதுதானே பெரிய ஹைலைட் இது. நீங்க அவ்வளவு விஷயம் அந்த 90 செகண்டுமே கிட்டத்தட்ட 84 செகண்ட் அஜித் தான் இருப்பாரு. அந்த எல்லா ஷாட்டும் பாருங்க. அஜித்தோட நடந்து போறது வர்றது லுக் ஸ்டைல் எல்லாமே 84 செகண்ட் கிட்ட அஜித் மட்டும் தான் காட்டியிருக்காங்க. வேற யாருமே காட்டல. உங்களுக்கு தெரியுது இல்ல உங்களுக்கு கேஜிஎஃப்ல பேசுற அந்த மாதிரி வசந்த தகரன் தங்கம் நினைச்சு அதாவது சொல்லுவார்ல அந்த இது தகரன் நினைச்சு தங்கத்தை வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அதே மாதிரி இங்க வந்து ரெட் டிராகன் வந்து தான் போட்ட இது வந்து அவனே பீட் பண்ணிட்டு வந்திருக்கான்னா அப்ப ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்றதுலாம் வந்து கேஜிஎஃப்ல பேச அந்த டைலாக் வசனங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் மட்டும் தான் நமக்கு இந்த டீசர்ல தெரியறாரு. வேற யாரும் தெரியல. அதோட ஒரு 80ல இருந்து 84 செகண்டுக்கு அஜித் மட்டும் தான் ஹைலைட் பண்ணிருக்காங்க. என்ன காரணம்? எனக்கு முழுக்க முழுக்க இந்த படம் அஜித் ஃபேன் பாய் படம் அவ்வளவுதான். நான் அஜித் மட்டும் தான் ஹைலைட் பண்ணுவேன். திரிஷாலாம் வேணுமா நீ படத்துல வந்து பாத்துக்கோ. அர்ஜுன் தாஸ் எப்படி வச்சிருக்காரு படத்துல வந்து பாத்துக்கோ. வேற யார் எஸ்ஜே சூர்யா பிரபு சார் படத்துல வந்து பாத்துக்கோ. பிரபு சார் பாக்கணுமா நீ படத்துல வந்து பாத்துக்கோ. சுனில் பாக்கணுமா நீ படத்துல வந்து பாத்துக்கோ. இல்ல எல்லாத்தையும் சார், சுனில் 2 ஃப்ரேம்ல வராரு. பிரேம்ல தானே வராரு. இந்த டைலாக் இல்ல. ஆமா, எந்த டயலாகும் இல்ல, பின்னாடி நீ நிக்கிறாரு. படத்துல வந்து பாத்துக்க. அவங்க எல்லாம் ரூல் ஏன்னா சுனில் வந்து மார்க்காண்டிலே கலக்கிருப்பாரு உங்களுக்கு ஆமா தெரியும். கண்டிப்பா. அந்த மாதிரி மார்க்காண்டில கூட ட்ரெய்லர்ல வந்து அவர் டைலாக் கிடையாது. பட் அவர் காட்சி அமைப்புல தான் காமிச்சிருந்தாங்க ட்ரெய்லர்ல கூட. அவர் சண்டை போடுற மாதிரி இது போடுற மாதிரி தான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை வந்து படத்துல நல்லா இதா காட்டியிருப்பாருல்ல. நான் எனக்கு டீசர்ல அஜித் ரசிகர் திருப்திப்படுத்தணும். எனக்கு மெயின் விஷயம் அதுதான். அது பண்ணிடுச்சா ஓகே நான் சக்சஸ் ஆயிட்டேன். 50% சக்சஸ் ஆயிட்டேன். படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க நான் 100% சக்சஸ் ஆகி போறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான் இது. ஸோ அடுத்ததா படத்தோட டீசர்ல நம்ம பார்த்தோம்னா பிரசன்னாவோட கெட்டப் பாத்தீங்களா சார்? பிரசன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப்ல ஒரு 2 ஃப்ரேம்க்கு மட்டும் சின்னதா அங்க ஒரு ஒரு கேமியோ மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பாரு டீசர்ல. அதை பாத்தீங்களா சார்? பார்த்தேன் சார். அது எல்லாருக்குமே வந்து யாருமே மிஸ் பண்ணல. படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சின்ன சின்ன இடங்களை காட்டிருக்காங்க. இதுல காட்டாத ஒரே ஆளுன்னு த்ரிஷா மட்டும் தான் அவங்க காட்டல. இதுல த்ரிஷாவும் பிரபு மட்டும் தான் காட்டல. இதுல மத்த எல்லாமே இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டா காட்டியிருக்காங்க. பட் என்ன அவங்களும் டைலாக் இல்ல. படத்துல எந்த மாதிரி ரோல் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. படம் பார்த்தா தானே நமக்கு தெரியும். ஆனா பட் நாங்க இருக்குன்றத இப்ப இவங்க நடிக்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்கன்ற செய்திகள்லாம் வந்துச்சு. இப்ப அவங்க நடிக்கிறான்றது உண்மையாயிடுச்சு இல்ல. இப்ப எல்லாமே பண்ணிட்டு இருக்கோன்றது உண்மையாயிடுச்சு. இப்ப பிரசன்னா நடிக்கிறாரா இல்லையான்னு தெரியல. எல்லாம் கிளப்பிட்டு இருந்தாங்க. பிரசன்னா நடிக்கிறாரா இல்லையா நடிக்கிறாரு வர்றாருன்ட்டு. இன்னைக்கு டீசர்ல காமிச்சிட்டாங்க. அர்ஜுன் தாஸ் அவரே அபிஷியலா சொல்லிட்டாரு இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி சுனில் இருக்காரு, பிரபு அவர்கள் இருக்காங்க, த்ரிஷா மேடம் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க சொல்லிட்டாங்கல்ல. இப்ப நமக்கு தேவை என்ன? இந்த படத்து எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு என்ன ஒரே வழி? முதல்ல டீசரை விடு. டீசர்ல பயங்கரமா அஜித் ஃபேன்ஸை முதல்ல குதூகலப்படுத்து. அடுத்து ட்ரெய்லர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாசம் கேப் இருக்கு படத்துக்கும் அந்த டீசர் ரிலீஸ் ஆனதுக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரெய்லர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல 2வது டீசர் கூட விடுவாங்க. ஸோ விட்டாங்கன்னா அதுல அடுத்தவங்களுடைய விஷயத்தை காட்டுவாங்கல்ல. காட்டாம விட்டுற மாட்டாங்கல்ல. ஏன்னா எப்போ ஹீரோ மட்டும் நம்பி படம் எடுக்கிறது இருக்குதான். ஆனா அதுக்காக மத்தவங்களையும் காட்டக்கூடாதுன்றது எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. கண்டிப்பா நெக்ஸ்ட் ட்ரெய்லரோ இல்ல டீசரோ வரும்போது எல்லாருமே காட்டுவாங்க. இப்போ அர்ஜுன் தாஸ்,
பிரசன்னாவுடைய டைலாக்கு, த்ரிஷாவுடைய டைலாக்கு, இப்போ மற்ற யார் சுனில் பேசுற மாதிரி டைலாக் எதனா வைக்கலாம். வைக்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. பண்ணாம இருக்க மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, முதல்ல நான் திருப்தி படுத்திடுறேன் அவங்கள. அதுக்கப்புறம் மத்தவங்கலாம் வாங்கியா உள்ள அப்படின்ற மாதிரி கூட எடுத்துருக்கலாம்ல. ஓகே சார். அடுத்ததா நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ஜிவி பிரகாஷோட மியூசிக். மியூசிக் எப்படி வந்திருக்கு சார்? இல்ல அவரே தான் சொல்லிட்டாருல. நான் கிட்டத்தட்ட வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் சாரோட இந்த படம் பண்றாங்க அப்படின்னு அவர் 18, 19 வருஷமும் திங்க் 2007 கிரீடம் படம் வந்தாரு அவரு. அது திங்க் 2வது படமும் 3வது படமும் கிரீடம் படம் அவருக்கு. ஜிவி பிரகாஷ் குமாருக்கு. அந்த படம் பண்ணிட்டு அதோட வந்து ஜிவி பிரகாஷும் எந்த படத்துக்கும் அஜித் படத்துக்கும் ஒர்க் பண்ணவே இல்ல. அதோட இப்பதான் வராரு உள்ள. இப்போ ஏன்னா அந்த ப்ரொமோலயே மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா, இந்த யானை வந்து உருமுற மாதிரி ஒரு சவுண்ட் குடுத்திருந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க ப்ரொமோல. அந்த டீசர் வருது. இவங்களோட கேரக்டர் இது. அஜித்தோட கேரக்டர் இது. அப்படின்ற மாரி வந்து ஒரு டீசர் வந்து இந்த டைமுக்கு வந்து ஒரு ப்ரொமோ மாரி யானை உருமுற மாரி ஒரு ப்ரொமோ குடுத்தாங்க. அப்பயே சொல்லிட்டாங்க, "எங்க ஜிவி பிரகாஷ் எங்கேயா போன நீன்ட்டு." இப்போ ஒவ்வொரு விஷயத்துலயும் இருக்கிறவங்க, அந்த விஷயத்துல க க ஒர்க் பண்ணா தான் அவங்களோட கிரியேட்டிவிட்டி அப்படியே இருக்கும். நான் மியூசிக் பண்றத விட்டு நான் எடிட்டிங்க்கு போறேன். நான் எடிட்டிங் பண்றத விட்டு நான் டைரக்ஷனுக்கு வரேன். நான் வந்து மியூசிக் பண்ணத விட்டு நடிக்க வரணும் போது என்னன்னா, அவங்களோட கிரியேட்டிவிட்டி ஒரு இடத்துல மிஸ் ஆகும். 2 இடத்துலயும் பெர்ஃபெக்ட்டாலாம் குடுக்க முடியாது. இப்போ பிஜிஎம்மும் சூப்பரா குடுத்துறாரு. பாட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பாட்டு எப்படி கூடிய விரைவில வரதானே போகுது. பாட்டுக்கும் தெரியும். அது தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஜிவி பிரகாஷ் மியூசிக்னு போடுறாங்க. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல இன்னும். அது யார் மியூசிக் பண்றாங்களா? இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரா? இல்ல மொத்த படத்துக்குமே ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்கான்றது தெரியல. ஏன்னா டீசர்ல கூட ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் தான் போடுறாங்க. நான் ஆரம்பத்துல தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் போட்டிருந்தாங்க. இப்ப என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டுமே அது எப்படின்னு தெரிய போகுது நமக்கு. படத்துல பயங்கரமான ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. எவ்வளவுதான் அஜித் சார் ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க, அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாலுமே விஜய் சாரோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு படக்குழுவினர் முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. அதை கண்டிப்பா டீசர்ல காட்டல. கண்டிப்பா இருக்குமா இருக்காதா சார்? அந்த இல்ல அவங்க அறிவிச்சுதான் கண்டிப்பா வைப்பாங்க சார். வைக்காமலாம் இருக்க மாட்டாங்க சார். இங்க ரோட்ல போறவன் சமூகத்துல வந்து ஆச்சு பூச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க உட்காந்து 2 பேரும். அவர் அரசியல் வேலை பார்த்து ஜனநாயகம் படத்துல அவர் பிஸியா போயிட்டு இருக்காரு. இவர் அடுத்தது வந்து இப்போ குட் பை அக்லி முடிச்சு அவர் ரேஸ்ல அவர் பிஸியா போயிட்டு இருக்காரு. இவனுங்க உட்காந்து கத்தி கிடக்குறாங்க, உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு. ஏன் எந்த படத்துலயுமே ரஜினி படத்துல கமல் ரெஃபரன்ஸ் வந்ததே இல்லையா? கமல்ஹாசன் படத்துல ரஜினிகாந்த் ரெஃபரன்ஸ் வந்ததே இல்லையா? இவனுங்க தான் சமூக வலைதளத்துல கத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து எனக்கு விஜய் ரெஃபரன்ஸ் வைக்கிறது ஐடியா இருந்து கண்டிப்பா வைப்பாங்க. அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. வாய்ப்பே கிடையாது. ஸோ கோட் படத்துல எல்லாரோட ரெஃபரன்ஸ் இருந்த மாதிரியும் இப்போ இந்த படத்துல விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அஜித் விஜய் ஃபேன்ஸோட அந்த பிரச்சனை ஓயுமா ஓயாது சார் அவனுங்க சார் எல்லாரும் சண்டை போட மாட்டாங்க சார். ஏதோ ஒரு இப்போ 100ல ஒரு 5, 6 பேர் சண்டை போட்டு இருப்பாரு. இப்போ காவலன் மங்காத்தா உங்களுக்கு வந்து சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாது சார். காவலன் மங்காத்தா படத்துல மங்காத்தா திரைப்படத்துல வந்து காவலன் பாட்டு ஓடிட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஒரு தியேட்டர்ல விண்ணை காப்பாளன் பாட்டு ஓடிட்டு இருக்கும். நான் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்தேன். எவனுமே கத்தல. ஏன் விஜய் காட்டுறட்டு எவனும் கத்தல. சமீப காலமா இப்ப வர பெரிய நடிகர்கள் படம் எல்லாமே ரெஃபரன்சஸ், அதாவது அவங்களோட படத்தோட ரெஃபரன்ஸ், பழைய படத்தோட ரெஃபரன்ஸ், முக்கியமான டைலாக்ஸ் இப்படி போகுது. ஸோ இது வந்து தமிழ் சினிமால ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சா? ஏன்னா இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா கோட் படத்துலயுமே விஜய் சாரோட ரெஃபரன்ஸும் சரி, மற்ற நடிகர்களோட ரெஃபரன்ஸும் சரி, அதே மாதிரி இப்போ குட் பேட் அக்லிலையும் பாத்தீங்கன்னா அஜித் சாரோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் நிறையவே வந்திருக்கு. ஸோ இது தமிழ் சினிமாவோட ட்ரெண்ட் ஆயிடுச்சா சார்? இப்படி பண்ணா ஹிட் ஆயிடும் கிடையாது சார். அது வந்து ஒரு கூஸ் பம்புக்காக வைக்கிறது. இன்னைக்கு நேரத்துல எல்லா பழைய படங்கள்லயுமே இருக்கு. படம் நல்லா ஓடுதுங்க. அது வந்து உங்க ரெஃபரன்ஸ் மத்த விஷயங்கள் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் அவ்வளவுதான். அந்த படங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் அவ்வளவுதான். இப்போ 100 ரூபா வரத்துல 101 ரூபாய் வரும். அவ்வளவுதான் விஷயம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரெஃபரன்ஸ்ன்றது வந்து எல்லாருமே வச்சிருக்காங்க. எல்லாருமே எல்லா நடிகர்களுமே அவங்க படத்துடைய ஓன் ரெஃபரன்ஸை வச்சிருப்பாங்க. அது வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஏன்னா அந்த அந்த விஷயங்கள் வந்து நீ திரும்ப கையாள முடியாது இல்ல. அதே மாதிரி ஒரு நடிப்போ அதே மாதிரி ஒரு லுக்கையோ நீ திரும்ப கையாள முடியாது இல்ல. அதுக்காக சில ரெஃபரன்ஸ் வைக்கிறது வந்து வழக்கம். அது வந்து ஒரு ரசிகர்களுக்கு கூஸ் பம்போ திருப்திப்படுத்துக்காக பண்ற விஷயங்கள் இதெல்லாம். படத்துல வந்து அஜித் சாரை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெளிவா தெரியுது அவர் ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு படத்துல. ஸோ அஜித் சாருக்குன்னு ஒரு 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 பிராண்டிங் ஒன்று இருந்தது. ஒன்னு போலீஸா நடிக்கிறாரு, இல்ல கேங்ஸ்டரா நடிக்கிறாரு. ஸோ அந்த வகையில அது இந்த படத்துலயும் தொடருது. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இப்போ அமர்கலம், தீனா அவங்களாம் அந்த படம்லாம் பார்த்துருப்போம். எல்லாம் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர். அஜித் வந்து ஒரு கேங்ஸ்டர். மங்காத்தா அந்த மாதிரிலாம் கேங்ஸ்டர். அப்படியே திருப்பி பாருங்க. கிரீடமு, பூவெல்லாம் உன்மாசம், முகவரி, கண்டுகொண்டேன். இந்த படம்லாம் எடுத்து பாருங்க. 2மே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் தானே. எல்லாமே பண்ணிட்டாங்களா? அவங்க பண்ணிட்டு வந்தவங்க. பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தூக்கிட்டு போயிட்டு அஜித் இப்படி கண்டுகொண்டேன் மாதிரி படம் பண்ண முடியும். நீங்க உட்காந்து இல்ல ஒரு முகவரி மாதிரி சார் நீங்க மியூசிக் சான்ஸ் தேடிட்டு போறீங்க சார். அன்னைக்கு இருந்த ட்ரெண்ட் வேற. அன்னைக்கு அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க அவ்வளவு பேரு. ஒரு சான்ஸ் கிடைக்குது அவ்வளவு வாய்ப்பு இல்லை. அவ்வளவு அன்னைக்கு வேலையாட்கள் இவ்வளவு கிடையாது. அன்னைக்கு ஏத்த மாதிரி வந்து அவங்க படம் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவ்வளவு கேரக்டர் இருந்து நேட்டிவிட்டி தான் அதுக்கேற்ற படம் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன படம் இருக்கு? சார் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி குட் பேட் அக்லியை பத்தி நிறைய கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில வந்து உங்களிடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.